கிரீட்டிங்ஸ் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 4ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 9:30 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஏனைய நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் எமது தளத்தின் மூதாதையர் திருமதி சரோ சுந்தரலிங்கம் அம்மா அவர்கள் சிட்னி, ஆஸ்திரேலியாவில் இருந்து கலந்து கொள்கிறார்கள். அவருடைய தலைப்பு கண்ணதாசனை போற்றுவோம். இதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று இன்றைய தியான நிகழ்வு இரவு பிரித்தானிய நேரப்படி 9 மணிக்கு நிறைவு பெறும். அனைவருடைய ஒத்துழைப்பையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது தியானத்தை வழிநடத்துவதற்காக தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க. சரி, நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 4ஆம் தேதி வைகாசி மாதம் திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. தியானம் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியையும் தெளிவு மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தையும் வழங்குகிறது. இது கவனத்தை மேம்படுத்தி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் அன்றாடம் சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ளவும் உதவுகிறது. ஆன்மாவை வலுப்படுத்தும் தியானம் மனித எல்லைகளை கடந்து முழுமையான மகிழ்ச்சியையும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தையும் உணர வழிவகுக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவை இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அதை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசைத்தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம்.
பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தளத்தை 3 நேரமும் இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. நீங்களும் தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக உங்களுக்கு நன்றி. இன்று இசையை வழங்கியவர் கரோவிலிருந்து எங்களுடைய செல்வி மாஸ்டர், அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி சரோ சுந்தரலிங்கம் அம்மா அவர்கள் ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து கலந்து கொள்கின்றார்கள். அவருடைய தலைப்பு கண்ணதாசனை போற்றுவோம். மிக அருமையான ஒரு தலைப்போடு, எப்போது கேட்டாலும் சிரித்த முகத்தோடு, அவர் அளிக்கின்ற பதிலே நான் அவர் சிரித்த முகத்தோடு இருக்கின்றார் என்று எப்போதும் நம்புவதுண்டு. அந்த சிரித்த முகம் இங்கேயும் அது அப்படியே இருக்கின்றது. உங்களுடைய அந்த முகத்துல இருக்கிற புன் சிரிப்பம்மா மிக மிக அழகாக இருக்கின்றது. அதே போல உங்களுடைய பேச்சு, நான் வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இந்த தளம் இன்றைக்கு உங்களுக்கு சொந்தமானது என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் அப்படித்தான் யோசிப்பார்கள். நீங்கள் உங்களுடைய அந்த கண்ணதாசனை போற்றுவோம் தலைப்போடு நீங்கள் சிறிது உங்களுடைய தமிழோடு விளையாடுங்கள். நன்றி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். முதலில் சிவாமோகன் மாஸ்டர் எனக்கு என்னை தொலைபேசியில் அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியதற்கு நன்றியை கூறிக்கொண்டு, இத்தளத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், இங்கே ஒரே குடும்பமாக இணைந்து சிரித்த முகத்துடன் இருக்கும் எனது குடும்ப சகோதரர்கள், தியான குடும்ப சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் கவிஞர் கண்ணதாசனை போற்றுவோம் என்றொரு தலைப்பிலே உங்களோடு பேச வந்திருக்கின்றேன். அவரை ஏன் நாங்கள் போற்ற வேண்டும் என்பதற்கு எத்தனையோ ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்று நான் ஒரு சில காரணங்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். கவிஞர் கண்ணதாசன் இலக்கியம் படித்ததோடு மட்டும் நின்று விடாமல் அவை விளக்கும் அரிய வாழ்வியல் கருத்துக்களை பாமரனையும் சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கில் திரை இசை பாடல்களை அமைத்ததுதான் அவரது மாபெரும் வெற்றிக்கு அத்திவாரமாக அமைந்தது என கூறலாம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் பற்றி சமீபத்தில் ஒரு சஞ்சிகையில் வெளிவந்த செய்தியை படித்தேன். அது என் மனதுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனை உங்களுடன் இன்று பகிர்ந்து கொண்டு கண்ணதாசனின் பெருமை பற்றி விளக்க நான் இப்பொழுது முனைகிறேன். வானொலி சிறந்த சமூக தொடர்பாடல் சாதனமாக
செங்கோல் ஒச்சிக் கொண்டிருந்த காலத்தில், இப்பொழுது வேறு தொடர்பாடல் சாதனங்கள் செங்கோல் ஒச்சிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு காலத்தில் வானொலிதான் சிறந்த சமூக தொடர்பாடல் சாதனமாக செங்கோல் ஒச்சிக் கொண்டிருந்த காலத்தில், இலக்கியமும் திரைப்பட பாடல்களும் என்னும் தலைப்பில் ஒரு தமிழ் பேராசிரியை வானொலியில் உரையாற்றினார். அது கவிஞர் கண்ணதாசன் கவிஞராக கொடி கட்டி பறந்த காலம். அவரது பாடல்கள் பட்டி தொட்டிகளில் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருந்த காலம். உரையாற்றிய பேராசிரியை, கவிஞர்கள் திரைப்பட பாடல்கள் எழுதும் போது பழைய இலக்கிய பாடல்களை கொப்பி அடித்துத்தான் கவித்துவத்தை வளர்த்து பெருமை சேர்த்துக் கொள்கிறார்கள். தங்கள் அது மட்டுமல்லாமல், இப்படி பெருமை சேர்ப்பதோடு மட்டும் நின்று விடாமல், தங்கள் கவித்துவம் என்று சொல்லி தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் சுயமாக சிந்தித்து அல்லவா பாடல்களை இயற்றி பெருமை சேர்க்க வேண்டும் என கூறி, மேலும் கவிஞர் கண்ணதாசனும் இதற்கு விதிவிலக்கல் என கூறி அவரை கண்டனம் செய்கிறார் வானொலியில். வானொலியில் அவரது உரையை கேட்ட பல நேயர்கள் பேராசிரியையை தொலைபேசியில் அழைத்து, உங்கள் உரையை கேட்ட பின் தான் எங்களுக்கு உண்மை புரிகிறது, கவிஞர் கண்ணதாசனின் முகத்திரியை நன்றாக கிழித்து விட்டீர்கள் என புகழ்ந்து உரைத்தனரா. பேராசிரியைக்கு பெருமிதம் தாங்க முடியவில்லை. தொடர்ந்தும் இப்படி பல தொலைபேசி அழைப்புகளில் கேட்ட புகழுரையில் இருமாந்து கொண்டிருந்த அந்த பேராசிரியைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. யாரோ ஒரு ரசிகர் தனது பேச்சினை பற்றி பாராட்டப் போகிறார் என எண்ணி தொலைபேசியை எடுத்தவர் அதிர்ந்து போனார். மறுபக்கத்திலே ஒரு குரல் ஒலித்தது. அம்மா, நான் கண்ணதாசன் பேசுகிறேன். உங்கள் வானொலி உரையை கேட்டேன். மிக நன்றாக இருந்தது. அருமையாக பேசினீர்கள். பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் என்றார் கண்ணதாசன். பேராசிரியை பதில் கூற முடியவில்லை. திகைத்து நின்றார். மீண்டும் மறுபுறம் கண்ணதாசனின் குரல் ஒலித்தது. அம்மா, இலக்கியத்தில் உள்ளவற்றின் பொருளை முழுமையாக உணர்ந்து கொள்ள உங்களைப் போல் மெத்தப்படுத்தவர்களாலும் பண்டிதர்களாலும் மட்டுமே முடியும். இலக்கியம் படித்ததோடு மட்டும் நின்று விடுதல் சமூகத்துக்கு நன்மை பயக்குமா? பாமரனையும் அந்த கருத்துக்கள் சென்று அடைவதில் அல்லவா அதன் வெற்றி அமைந்திருக்கின்றது. அதனைத்தானே அம்மா கவிஞர்களாகிய நாங்கள் செய்கிறோம் என கூறி, மேலும் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். நமது திருமணங்களில் தினி சாட்சியுடன் உறவினர்கள் சூழ்ந்திருக்க வேத மந்திரங்கள் போத மணப்பெண்ணும் மாப்பிளையும் கைப்பிடிக்கிறார்கள். அந்த மந்திரங்களில் முக்கியமானது ஒன்றை இப்பொழுது குறிப்பிடுகின்றேன். அதாவது, நான் மனமாக இருப்பேன், நீ வாக்காக இருந்து பேசு என்பது இதன் பொருள். பெரும்பாலான மணமக்களுக்கு இது புரிவதில்லை. ஏனென்றால் அது சமஸ்கிருதத்தில் தான் ஓதப்படுகின்றது. அதனை புரிய வைப்பது கவிஞர்களாகிய எமது கடமை அல்லவா? அதனைத்தானே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடலில் விளக்கினேன் அம்மா என்றார்.
கவிஞர் பேசி முடிக்கும் முன் பேராசிரியை, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தப்பு செய்து விட்டேன், இனிமேல் இவ்வாறு பேச மாட்டேன் என்றாராம். அதன் பின் கவிஞர் கண்ணதாசன் மேல் அப்பேராசிரியை கொண்ட மதிப்பு தன்மடங்காயிற்று என்று விமர்சகர்கள் குறிப்பிட்டார்களா. இப்பொழுது அந்த பாடலை நீங்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் பாடப் போகின்றேன். பிழைகள், என்னுடைய ராகத்தில் பிழைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதுமில்லை, விலை ஏதுமில்லை. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதுமில்லை, வேறேதுமில்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இப்போ கண்ணதாசனை பார்ப்போம். யாரோ ஒரு பேச்சாளருடன் பேசுகிறேன் என்றில்லாமல் கனிவாக, அன்பாக, பண்பு நிலை மாறாமல் தன்னிலையை பேராசிரியருக்கு எடுத்து கூறிய கவிஞர் கண்ணதாசனின் பாரம்பரிய பண்பை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. இப்பொழுது நான் ஒரு சிறு குறிப்பு கூற விரும்புகின்றேன். இத்தகைய பண்பினை இந்த தியான தளத்திலுள்ள நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. களத்திலே பேச்சாளர்கள் இணைந்து சிறப்புரைகள் வழங்கிய பின் கருத்து தெரிவிப்பது, கேள்விகள் கேட்பது எமது அறிவை வளர்க்கவும் பேச்சாளர்களை ஊக்கப்படுத்தவும் உதவ வேண்டும். அதற்கு மாறாக அகங்காரமாக பேச்சாளரின் பேச்சில் குறை காண்பதையும் மரியாதை குறைவாக பேசுவதையும் தியானிகளாகிய நாம் தவித்துக் கொள்ள வேண்டும். பண்பு நிலை தவறாமல் நாம் கருத்துக்களை பணிவுடன் பரிமாறிக் கொள்வதைத்தான் எமது அறிவின் முதிர்ச்சிக்கு அடையாளம் என்பதை உணர்ந்து கொள்வது நம் எல்லோருக்கும் மிகவும் அவசியமாகின்றது. இந்த நற்பண்பினை
விளக்கும் கண்ணதாசனின் மற்றொரு பாடலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், ஆனாலும் நீங்கள் இதை கேட்டு அதன் கருத்தினை நன்றாக உணர வேண்டும். கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டு ஆறுமண படிங்கம்மா. சாரி, மன்னிக்க வேணும். கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டு படிங்க. கொஞ்சம் தொண்டை கம்மின மாதிரி இருந்தீங்க. குடிங்க. ஓகே. நன்றி. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளையாறு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. சேர்ந்து சமூகமாக சந்தோஷமாக மனிதன் வாழ்வதற்கு இந்த ஆறு கட்டளைகளையும் கண்ணதாசன் எடுத்துரைத்திருக்கிறார் இந்த பாட்டிலே. எப்படியும் வாழலாம் எவ்வித உயர்ந்த குறிக்கோளும் அற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சாதாரணமான மனிதர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என வழிகாட்டும் ஒரு பாடலாக இதனை வழங்கியது மெச்சத்தக்க செயலாகும். தான் கூறிய இந்த இலக்கணப்படி வாழ சாதாரண பாமர மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளை வழங்கிய கண்ணதாசன் காலத்தை வென்ற கவிஞன் என்றால் மிகையாகாது. இப்பொழுது இன்னொரு விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனித வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் நிச்சயமான நிகழ்வுகள். மரணத்தைக் கண்டு மனிதன் பயப்படுகின்றான். அப்படி பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதை நாங்கள் இந்த தியான தலத்திலே ஆன்மீக அறிவை வளர்த்ததால் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மனித வாழ்க்கை மரணத்தில் முடியும் போது என்ன நடக்கும் என்ற உண்மையை தமது காலத்தில் பட்டினத்தார் ஒரு பாடலில் விளக்கியதை கண்ணதாசன் தன் காலத்தில் சாதாரண மக்களும் புரியும் வகையில் எப்படி விளக்கினார் என்பதை சற்று பார்ப்போம். பட்டினத்தார் பாடிய பாடலில் சில வரிகளை கவனிப்போம்.
நித்தமும் வாழ்வும் அகத்து மட்டு விளியம் ஒழுக மெத்தியரும் மாதரும் வீதி மட்டு விம்மி விம்மி இருகை தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டு பற்றித் தொடரும் இரு புண்ணிய பாவமுமே என பட்டினத்தார் பாடியுள்ளார். அதன் முழு பொருளையும் தெளிவாக அறிந்திட படித்த பண்டிதர்களால் இலகுவாக முடியும். நாம் இப்பொழுது அந்த பொருளை சற்று விளங்கிக் கொள்வோம். நீ பெருமையுடன் வாழ்ந்த வாழ்க்கை உனது வீட்டோடு முடிந்துவிடும். உனது பிரிவால் வாடி கண்ணீர் சொரிந்து அழும் மனைவியும் வீதி மட்டும்தான் வந்து உன்னை வழி அனுப்புவாள். கைகளை தலைமேல் வைத்து உன் பிரிவால் வாடி அழுகின்ற பிள்ளைகளும் சுடுகாடு மட்டும்தான் வந்து உன்னை வழி அனுப்புவார்கள். ஆனால் நீ இறந்த பின்பும் உன்னுடன் தொடர்ந்து வருவது நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் என்பதுதான் இந்த பாடல் வரிகளின் பொருளாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த பாடல் வரிகள் பற்றி கண்ணதாசன் சற்று சிந்தித்து படிக்காத பாமரனுக்கும் இந்த கருத்தினை கொண்டு போய் சேர்க்க பாதகாணிக்கை என்னும் படத்திற்காக ஒரு பாடலை பாடி வடிவமைத்தார். அந்த பாடலும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாடல்தான். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ, தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி பட்டினிக்கு தேனி கெட்ட பின்பு ஞானி, தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி பட்டினிக்கு தேனி கெட்ட பின்பு ஞானி, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்று விடு என்பான், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ. எத்தனை பெரிய ஆன்மீக தத்துவத்தை பாமர மக்களும் புரியக்கூடியதாக கண்ணதாசன் இப்பாடலை எழுதி வழங்கியுள்ளார். இந்த உலகில் எத்தனை கோடி இன்பம் இறைவன் வைத்திருந்தாலும், அதாவது தொட்டிலில் தாளாட்டி பாலூட்டி அன்பு பாராட்டி வளர்க்கும் அன்னை, காதல் சுகத்தை அள்ளித்தரும் கணவன் அல்லது மனைவி, பட்டினிக்கு வாய் நிறைய கிடைக்கும் உணவு மற்றும் சகல சௌபாக்கியங்களும் கிடைத்தாலும் இறுதியிலே இந்த உலகை விட்டு செல்லும் போது நாம் தனியே செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தும்
ஒரு அருமையான பாடலாக இது விளங்குகின்றது. இந்த உலகிற்கு வந்தவனை கேட்டால் வேண்டாம், மீண்டும் நாம் வந்த இடத்துக்கே திரும்பி விடுவோம் என்பார். அதாவது இறைவன் திருவடிக்கே திரும்பி சென்று விடுவோம் என்பார். இறைவன் திருவடியைச் சேர்ந்தவரோ உலகில் உள்ளவர்களிடம் நீ காணும் சிற்றின்ப வாழ்க்கை வேண்டாம், பேரின்ப வாழ்க்கையை காண இறைவனடிக்கே திரும்ப வந்துவிடு என்பார்கள் என்றும் அழகான தத்துவத்தை இப்பாடலிலே கண்ணதாசன் விளக்கியுள்ளார். அவர் எத்தனை ஒரு பெரிய ஞானி என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மனிதர்களாகிய எமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இப்பாடலை போல் பல்லாயிரம் பாடல்களை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் அவர்களை போற்றி வணங்குவோம். நன்றி. பொறுமையுடன் எனது உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி. நன்றி அம்மா. அருமையான உங்களுடைய இந்த நிகழ்வுக்காகத்தான் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். முதல்ல நாங்கள் உங்களுடைய இந்த பாடலும் இசையும் கதையும் மாதிரி நீங்க அழகாக ஒரு பாடல் தொடரோடு உங்களுடைய கருத்துக்களையும் கூறியிருந்தீர்கள். அதற்காக ஒரு 30 வினாடிகள் கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. எல்லோரு கவனத்துக்கும் ஒரு வேண்டுகோள். நான் வரதாமாவை நான் ஃபர்ஸ்டா விடுவேனம்மா. ஒரு விஷயம் சொல்லிட்டு விடுறேன். நீங்க கையை கீழே இறக்குங்கோ. நான் கண்டுட்டேன் உங்களை. நன்றி அம்மா. அருமையான நிகழ்வு. சரோம்மாவும் இந்த தளத்திலே நீங்கள் எவ்வாறு கருத்துக்களை கூற வேண்டும் என்று எங்கள் எல்லோரையும் விட அவ மூதாதையர் என்ற அந்த கருத்திலே நான் சொல்லுகின்றேன். அழகாக கூறியிருந்தார். நானும் அதை கூறுவதற்காக வந்தேன். நான் கூற வேண்டிய தேவையில்லை. சரோமா அழகாக அதை தன்னுடைய பாடலுக்குள்ளேயே அது வந்து சேர்ந்து விட்டது. அவட பாடல் இன்றைக்கு அவ எடுத்து வந்த விடயத்துக்குள்ளேயே அந்த கருத்தும் ஆழமாக வந்திருக்கின்றது. அதை அநேகமாக நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிறவர்கள் எல்லோரும் தியானத்திலே ஆழ்ந்த சிந்தனையில இருக்கக்கூடியவர்கள். அந்த தியானம் உங்களிடம் வந்தால் நீங்கள் மற்ற எந்த ஒரு கருத்தையும் பேச மாட்டீர்கள் என்றது என்னுடைய. Yes, darling. Okay, I'm coming. Wait, darling. Then I'm going to punch. Okay. Okay. ஆறது. கணக்கு பேர் கதைக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல. எல்லாரும் அன்மியூட் பண்ணி கொண்டீங்க போல தெரியுது. நன்றி. இந்த கருத்துக்களை நீங்க சுயம்படுத்து எல்லோரும் இந்த தளத்தை நாங்கள் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவரும் வழிநடத்துகின்றீர்கள். இதுல நிகழ்ச்சிகளை செய்பவர்களாவது ஆக இருக்கட்டும் அல்லது நிகழ்ச்சியை தருபவர்களாக இருக்கட்டும், அதற்குரிய தொழில்நுட்பங்களை செய்பவர்களாக இருக்கட்டும், அதோடு இந்த பார்வையாளர்களாக இருக்கிறவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தையும் சொல்லும் செயலும் இங்கே மிகவும் இந்த தளம் இன்னும் பெருமை பெற்று இன்னும் நீட்சி கொண்டு செல்வதற்கு உறுதியாக இருக்கின்றது. எல்லோரும் அன்புடன் வந்து அன்போடு பேசுங்கள், அன்பாக கதையுங்கள், அன்பாக பழகுங்கள். சந்தோஷமாக நீங்கள் உங்களுடைய நித்திரைக்கோ உங்களுடைய வேலைகளுக்கோ நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நான் வரதாம்மாவை கட்டாயம் முதலாவதாக விடுகின்றேன். எங்க இருக்கிறான்னு தெரியல. கொஞ்சம் எல்லாரும் நில்லுங்க, கோவிக்காம. நீங்க கோவிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வரதாம்மா நான் அன்மியூட் பண்ணி விட்டுட்டேனோ மியூட் பண்ணிட்டேனோ தெரியல. வாரம். ஓகே அம்மா. ஓகே. எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. நன்றி அம்மா. வழக்கம் போல சரோ இன்றும் அருமையான ஒரு உரையை எமக்கு தந்து அத்துடன் அருமையான பாடல்களையும் எங்கள் முன் வைத்தார். நாங்கள் எல்லாம் கேட்டோம், ரசித்தோம். கண்ணதாசனை பற்றி ஆயிரம் சொற்பொழிவுகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் இன்றைய நாளிலே நான் சரோவினுடைய
இந்த உரையை கேட்டு மகிழ்ந்தேன். அது ஒரு முக்கியமான காரணம் முன்பு சொல்லியதைப் போல உரையாக மாத்திரமில்லாமல் தன்னுடைய இசையாலும் எங்களை மகிழ்விக்கிற அந்த பெருந்தகைக்கு நன்றி. கண்ணதாசன் கதையை நான் சொல்ல வேண்டியது தேவை இல்லை. இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவராயிருந்து பின்பு கடவுள் நம்பிக்கையை கொண்டு தன் ஆத்மீக வாழ்விலே சிறந்து எங்களுக்கெல்லாம் இந்த அருமையான தத்துவ பாடல்களை எல்லாம் விட்டு சென்ற அந்த பெருமனாரை நாங்கள் நினைக்க வேண்டியது அவசியம் என்று சரோ எங்களுக்கு அந்த ஒரு நேரத்தை தந்தார். மிக மிக நன்றி அம்மா. திரும்பவும் பாருங்கள். நன்றி நன்றி அம்மா உங்களுக்கு. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். சிவா மாஸ்டர் நன்றி. சரோ மாஸ்டர் மிகவும் அருமையாக இருந்தது. தமிழ் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் அழியாத முத்திரை பதித்த கவிஞர் கண்ணதாசனை போற்றுவது என்பது தமிழ் மொழியின் எளிமையையும் வாழ்வின் தத்துவத்தையும் போற்றுவதாகும். அவர் 4000த்துக்கு மேற்பட்ட கவிதைகள், 5000 மேற்பட்ட திரையுலக பாடல்களை எழுதியுள்ளார். அதோட 1968ஆம் ஆண்டு தென்னிந்தியாவின் முதலில் பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருதையும் பெற்றுள்ளார். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் கண்ணதாசனை பற்றி நீங்கள் பேசினது நல்லது. மிக அருமையான பாடல்கள். ஆனால் அவர் இவ்வளவு பாடல்களையும் எழுதியிருக்கிறார். நீங்கள் 5 பாட்டு தான் படிச்சிருக்கிறீர்கள். அது மிகுதி 2வது 3வது 4வது 5வது என்று தொடர்ந்து கொண்டு போங்கள். உங்கள் குரலில் பாட்டும் அவருடைய இதுகளையும் பெருமைகளையும் சொல்லி நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். உண்மையில் அருமையாக இருக்கும். அந்த பாடல்களை கேட்க நாங்கள் கொடுத்து வைத்த நாங்கள். சரோமா மிகவும் நன்றி. நன்றி நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து பஞ்சாயத்து ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து அட்மிட் பண்ணுங்க ஐயா, பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று சர்வ சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் கண்ணதாசனை போற்றுவோம் என்ற தலைப்பில் அருமையாக எங்களுக்கு பாடல்களையும் ஆழமான கருத்துக்களை இலகுவாகவும் தந்தார். நான் வந்தது சர்வசுந்தரலிங்கத்தை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. நன்றி பஞ்சாஜரம் ஐயா, உங்களை நான் போற்றுகின்றேன். நன்றி 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 ஐயா. அடுத்து டாக்டர் சரஸ் வில்வநாதன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். பல கைகள் உயர்த்திருக்கிறபடியால் நானும் சுருக்கமாக சொல்லுகிறேன். சொரவப்பள்ளி சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய குரல் வளமையும் தமிழ் வளமையும் ஆற்றல் வளமையும் பேசும் திறமையும் பாராட்டி எங்களுக்கு பாராட்டுவதையும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததற்கு மிகவும் நன்றி. எப்போது வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஏழுமானதை 100% எங்களுக்கு தருவீர்கள். அதற்கு எல்லாருக்கும் தெரியும். நான் உண்மையில உங்கள் பேச்சு அதாவது கதையும் இசையும் கதையும் மிகவும் திறமையான முறையில் எங்களுக்கு எப்போதும் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நீங்கள் இன்றும் மிகவும் திறமையாக காட்டினீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் அதை பற்றி விவரமாக சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நீங்களே விளங்கப்படுத்தி விட்டீர்கள். வாழ்க்கை முறை என்ன மாதிரி, நாங்கள் ஒழுக்க முறை என்றவற்றை அவர் பாடலாலே எங்களுக்கு காட்டிவிட்டார் என்றது சொல்லிவிட்டீர்கள். மிக்க நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. பவானி அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சரோஜினி அம்மா நல்லொரு அருமையான டாபிக்கை எடுத்து எங்கள் எல்லோருக்கும் பிடிச்ச டாபிக்கை எடுத்து விளங்கினா. இதுல ஒரு சிறிய இன்னும் கணக்கு இருக்கிறத தொடர்ந்து இன்னும் சொல்லி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணதாசன் பாடல்கள் என்றால் எனக்கு நல்ல விருப்பம். அது எல்லாருக்கும் தான் விருப்பம்.
அந்த காலத்துல எங்கண்ட இளமை பருவத்துல நாங்கள் வளர்ந்து வந்தது அவற்றை பாடலை கேட்டு கேட்டு தான் வளர்ந்த நாங்கள். அண்டபடியே எங்களுக்கு அது திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தாலும் எங்களுக்கு அழுக்காது. அவற்றை பாடுகளை பாடிக்கொண்டே இருக்க வேண்டுமென்றதான் எங்களோட விருப்பம். அது நீங்கள் சொல்லிக்கொண்டு கொஞ்சம் தான் சொன்ன, நீங்கள் மிச்சத்தையும் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி நன்றி பவானி அம்மா. நீங்களும் ஒரு தடவை கண்ணதாசன் ஐயாவை பற்றி இதுல தளத்துல பேசி இருக்கிறீங்க. ஒரு தடவை 2 தரம் பேசினேன் நான். ஒன்று மற்றது இது அவற்றை மற்ற இதையும் பாடி சொன்னேன் நான். அடுத்ததும் பேசுனீங்க. நன்றி, உங்களுக்கு நன்றி அம்மா. சரோமாக்கு இப்ப எல்லோருடைய வேண்டுகோளும் நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் நேரம் வைத்திருக்கிறேன், இடம் வைத்திருக்கிறேன், கட்டாயமாக உங்களுக்கு தரப்படும். அடுத்து ராதையம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி அம்மா. சரோசுந்தரலிங்கம் மாஸ்டர், இன்றைக்கு நீங்கள் கண்ணதாசனை போற்றி கொண்டிருக்கிறீங்களா? நீங்க தான் இந்த தளத்துக்கு வந்து எங்கள் எல்லாரையும் போற்றுற ஆள். அங்க கதைக்கிற ஒரு ஸ்பீக்கர்ஸையும் விடாமல் ஒரு நாளும் ஒரு ஸ்பீக்கரை பற்றியுமே நீங்கள் ஒரு விதமான ஒரு பிழையான வார்த்தை ஒரு நாளும் நீங்க சொல்ல நான் கேள்விப்பட இல்லை. நாட் ஈவன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். சரோம்மா, சிலாக்கள் வந்து தாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண வேணும் என்றதுக்காக ஒருக்கா கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டு போவினம். அது சிலாக்களின் அது அவன் பழக்கம் போல இருக்குது. ஆனா இன்றைக்கு நீங்கள் உண்மையில நாங்கள் உங்களை போற்ற வேணும். என்னன்னா, கண்ணதாசனை போற்றி நீங்கள் கண்ணதாசனை பற்றி இன்றைக்கு சொன்னிய இசையும் கதையும் உண்மையிலேயே நல்லா இருந்தது, நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு கேட்க. அதுல நீங்க சொன்ன அந்த 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6 அந்த பாட்டு நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த பாட்டு நல்ல விருப்பம். அதுல அந்த ஆசகோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம், அந்த 6 கட்டளை சொல்றான். அந்த 6 கட்டளை இனி இல்லைன்னா நல்ல ஒரு உருக்கமான பாட்டு. மற்றது கண்ணதாசன் எழுதுற பாட்டுகள் எல்லாம் அவர் உணர்ச்சியில இருந்து எழுதுறார். என்ன, அவர் உணர்ந்துதான் அதைகள் எல்லாத்தையும் எழுதுறார். ஆனபடியாத்தான் அந்த அவற்ற பாட்டுகள் எல்லாம் அந்த அளவு திறமான பாட்டுகளும் அந்த சாதாரண மனிதன் அறியக்கூடிய விதமா சாதாரண பாஷையில சொல்றார். அந்த நீங்கள் சொன்ன அந்த ஆசிரியை பற்றி சொன்ன மாதிரி தான் நீங்க சொன்ன அந்த பட்டினத்தாட்ட பாட்டு இருக்கல்லோ, அந்த பட்டினத்தாட்ட பாட்டுக்கு நீங்கள் சொன்ன அந்த அவர் எழுதின அந்த வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, அதே ஒரு கூட்டத்துல வச்சு கண்ணதாசன் அதை பற்றி தன்னைக்குல ஒரு கூட்டத்துல வச்சு ஒரு ஆள் ஒழும்பி சொன்னாராம், நீங்களது பட்டணத்தாட்ட பாட்டைத்தானே இப்படி எங்களுக்கு சொல்லித்தாரீங்கள் என்று. என்ன அவர் சொன்னாராம், ஓம் தம்பி நான் அப்படித்தான் சொல்லித்தாரேன், வேற தாரமாக்கள் உங்களுக்கு சொல்லி தந்தவை ஒன்று கேட்டாராம். என்னடா அவர் அதை வல்லும் சிம்பிளிஃபை பண்ணி எல்லாரும் விளங்கத்தக்கத அவர் அதை சொல்றாரு இல்லையா? அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கவிஞன் அந்த இலக்கியம் இலக்கணங்களை எடுத்து பாமர மக்களுக்கு எங்களை போல ஆக்களுக்கு விளங்கக்கூடிய முறையில சொல்றாரு. என்ன, அப்ப அவர் சொன்னதுக்கு இவர் கேட்ட கேள்வி, அவர் கேட்டவர் பேசாம அமர்ந்துட்டார் அந்த கூட்டத்துல. இது பிறகு கொஞ்ச நாளைக்கு முதல் நான் இது கேட்டேன், நான் ஏதோ ஒரு யூடியூப்ல. எனிவே இன்றைக்கு உங்களோட ஸ்பீச் மிகவும் நன்றாயிருந்தது சர்வம்மா, மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச், மிக்க நன்றி. நன்றி நன்றி ராதையம்மா, அழகான உங்களோட கருத்துக்கு நன்றி. அடுத்து ராஜேஷ் சித்தம்மம்மா, வாங்கம்மா, அன்மியூட் பண்ணுங்கம்மா, பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சிவராமோகன் அம்மா. நன்றி அம்மா. சரோவம்மா, உங்கள் திறமையை நான் மிக மிக மெச்சுகிறேன். முதலாவதாக உங்கள் திறமையை நான் கண்டது இசையும் கதையும் திருநாவுக்கரசு மாஸ்டரோடு சேர்ந்து இணைந்து எங்களுக்கு கொடுத்தது மிக மிக சிறப்பாக இருந்தது. அதற்கு பிறகு இன்றைய இதுவும் மிகவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. சொல்ல வேண்டியதை சொல்லி போட்டார்கள் எல்லாரும். என்றாலும் கண்ணதாசன் பாடல்களும் அவற்ற பாடல்களை பாடி அவர் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்றாண்டா எனக்கு அது மிகவும் பிடித்த டாபிக். அதான் நான் ஓடி வந்து நான் என்ன வருத்தம் என்ன இருந்தாலும் ஓடி இரவலும் வந்துட்டுக்குள்ள இருந்தான். நான் மிக மிக
மெச்சினேன் உங்களுடைய ப்ரோக்ராம் இன்றைக்கு. தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி நன்றி. திரும்பவும் பாருங்கள் அம்மா. வருவா கட்டாயம் வருவா. நன்றி நன்றி அம்மா. அடுத்து மீனாம்பி அம்மா, நீங்க பேசுங்க. நன்றி நன்றி சிவாமா. எல்லோருக்கும் வணக்கம். சரோஜினி அம்மா மிக அருமையாக இன்றைக்கு இசையும் கதையும் போல நீங்கள் அந்த முக்கியமான பாடல்களையும் எடுத்து அது இந்த பொருள்களையும் சொல்லி மிக அழகா சொன்னீங்கள். மிக்க சந்தோஷமாக இருந்தது. எனக்கு உண்மையில அந்த வீடு வரை உறவு வீதி வரை மனைவி அந்த பாட்டு உண்மையில நெடுகளுமே எனக்கு அது ஒரு அர்த்தமுள்ள பாட்டுண்டு அதை நான் நெடுக பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறேன். நான் நீங்க இன்றைக்கு அதை விட நல்ல கூட விளக்கங்களையும் சொல்லி அருமையா இருந்தது. மிக்க நன்றி அம்மா. நான் நேரத்தை கருத்துல கொண்டு கணக்க சொல்ல. மிக்க மிக்க நன்றி சரோஜினி அம்மா. நன்றி நன்றி மீனாம்பி அம்மா. அடுத்து டாக்டர் சதாமனு அம்மா, பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல அருமையான தலைப்பு, அருமையான பாடல், அருமையான பிரசன்டேஷன். ஆனால் நான் இதில் முக்கியமான விடயம் சொல்லவே வேண்டும். கண்ணதாசன் புத்தகத்தின்படி அல்ல குறையாத கவிஞர் கண்ணதாசன் உள்ளத்திலிருந்து வெள்ளமென பாய்ந்தோடி வரும் தெள்ளத்தமிழ் பாடல்களில் 2வது தொகுப்பு நூல் உண்டு. அதுல 1வது நூல்ல ஒரு சில பாட்டுகளை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. 2வது தொகுப்பு வருது. அந்த முதல் தொகுத்து வழங்கினவர் சொல்றார், கதிரவன் உதிக்கும் முன்னே கண்ணதாசனின் பாடல்கள் ஒலிப்பதை கேட்கிறோம். இவை அனைத்தும் நாள்தோறும் மக்கள் மனதில் ஒலிக்கும் மணியான பாடல்கள், மக்களால் பெரிதும் வரவேற்கப்படும் பாடல்கள், தத்துவ சுடர் ஒலிக்கும் முத்தான பாடல்கள். இவற்றுக்கு எத்தனை சிறப்புகள் கொடுக்க வேண்டுமோ அத்தனை சிறப்புகள் கொடுத்தாக வேண்டும் என்ற பிறகு கண்ணதாசனை போடுகிறார். இந்த பாடல்கள் எல்லாம் படித்து பார்க்கும் போது எனக்கே கூட அவர் எழுதினாலும் அவர் கண்ணதாசனை சொல்றார் கூட வியப்பு ஏற்படும். 23 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து எழுதி கொண்டே வந்ததால் பாடல்களின் எண்ணிக்கையும் வளர்ந்து பல பொருள்களை பற்றி பாட முடிந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உலகத்து நடப்பிலும் எந்த நிகழ்ச்சியில் சேர்ந்தாலும் அங்கே என் பாடல் எதிரொலிக்கும் என்றவர் அதை பெருமையாக தானே கூறுகிறார். இந்த அடிவாக அதுல இந்த அவற்றை விளக்கங்களும் அவரே போட்டு எழுதின அந்த 2வது தொகுப்பில் அவர் சொல்ற கருத்து. மற்ற இந்த ஓத்தர் திருநாவுக்கரசு என்ற ஒரு ஆள் தான் தனக்கு தம்பி என்றவரை குறிப்பிடுறாரு. என்ற தம்பி தனக்கு இதை எழுதினாண்டு அருமையாக அதை கூறப்படுது. ஆனா கண்ணதாசன் பாட்டண்டா எல்லாம் எனக்கு பிடிக்கும். மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. இந்த நிறைய பேர் சரியான மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. இதுல முகங்களை பார்க்கவே தெரியுது, அவ்வளவு மகிழ்ச்சி. இப்படியே இந்த தளம் இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசீர்வாதம். எதுவுமே சிக்கல் வராமல் நன்றாக இப்படி ஒரு பாடலோ 2 பாடலோ 3 பாடலோ கூறி நல்ல விஷயங்களை கூறும்போது அதை செவிமடுத்து நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. அடுத்தது தமயந்தி சிங்கார வடிவம்மா, பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். சரோமா என்று மிகவும் அருமையாக இருந்தது. உங்கள் கண்ணதாசன் போட்டலாம் என்ற தலைப்பில நல்ல பாடல்களும் இதுகளும் நீங்கள் பாடின பாட்டெல்லாம் அப்படியே மெய் மறந்து ரசிச்சேன். இன்னமும் கணக்க பாடல்களையும் பாடினால் நாங்கள் கேட்டு ரசிக்கலாம் என்று யோசிக்கிறேன் அம்மா. எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லி விட்டார்கள். நான் பாராட்டவும் உங்களை போட்டவும் தான் வந்தேன். நன்றி அம்மா, நன்றி. உண்மையா நல்ல விஷயம். பாராட்டவும் போட்டவும் வந்தது நல்ல விஷயம். உண்மையா நாங்கள் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும் மற்றவர்களை. அது உண்மையாகவே நாங்கள் இந்த தியான தளத்தில் இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் நன்றி சொல்லி போற்றுதல். நன்றி சொன்னாலே போற்றுதல் தான். அங்க ஒருவருக்கு நாங்க நன்றி சொல்றோம் என்றாலே போற்றுதல் தான். அந்த வகையில இன்றைக்கு அவ நன்றி சொன்னதை போற்றுதல் தான். அந்த மாதிரி அவ கொண்டு வந்திருக்கிறா. அவ எங்களை விட மிகவும் சிறந்த ஒரு அறிவாளி இலக்கிய துறைகள்லேயும் தான், தமிழ்லேயும் தான் என்றதை கூறிக்கொண்டு அடுத்து சுயேந்திரா தர்மகுமார் அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று சர்வ சுந்தரலிங்கம் அம்மா நீங்கள் உங்கள் கண்ணதாசன் பற்றி கதைக்க வருகிறீர்கள், போற்றுவோம் என்று கதைக்க வரைக்கே நினைத்த நான் நீங்கள் பாட்டுகள் கட்டாயம் பாடுவீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அதே போல நீங்களும் நல்ல பாடல்களை, அவருடைய கருத்துள்ள பாடல்களை பாடினது மிக்க நன்றாக இருந்தது.
என்ன கண்ணதாசன் வாழ்க்கை தத்துவங்களை தான் இப்பவும் இளம் இளம் தலைமுறையினரும் கண்ணதாசன் பாடல்களை விரும்பி கேட்கிறார்கள். அதுதான் உண்மை. அவற்ற தத்துவங்கள் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மற்றது அவர் அந்த சாகித்ய விருதையும் பெற்றிருக்கிறார். அது 1980 பெற்றவர். ஆனால் 81 அவர் காலமானார் என்று கேள்விப்பட்டு, மிக்க நன்றி அம்மா, நீங்கள் வந்து இப்படியான அவற்றை கண்ணதாசன் போன்றவர்களை இத்தளத்துக்கு நீங்கள் அறிமுகம் என்று சொல்ல மாட்டேன் என்ற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கவிஞர். அவரை பற்றி கதைத்ததற்கு மிக்க நன்றி. நான் சாட் பாக்ஸையும் வாசிங்க, உங்களோட டியூட்டி தான். நான் வந்தா உங்களுக்கு அதுதான் டியூட்டி. அப்படியா? நான் இருக்கிற போது உங்களுக்கு அது டியூட்டி, நீங்க வந்தா டியூட்டி. இத்தியான தளத்தை பற்றியும் கூற விரும்புகிறேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 8:45 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 7 மணிக்கும் 7:30 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் அதை பற்றி அந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் இந்த சாட் பாக்ஸில் கூறியபடி இணையுமாறு, UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். மற்றது சாட் பாக்ஸையும் வாசி விடுறேன். ராஜேஷ் பாலா, டு எவ்ரிஒன், வெரி குட் presentation Saro Master. I enjoyed it so much. Thank you. Dr. Sivachandrika, super presentation. It is very sweet to listen. Congratulations, Saro Master. Kamalini, well selected songs with good meanings. Enjoyed the program. Thank you, Kamalini Somasegaram. Babu Shanmanathan, excellent presentation, well done. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நாளைய நிகழ்ச்சியை நீங்க வாங்க. நாளை காலை 8:45 தியானம், 9 மணிக்கு கிளப்பிங் தெரப்பி, ஐயோகா, சேர் ஏரோபிக் நடைபெறும். பின்பு 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு ப்ரொஃபஸர் கௌரி ராஜா அம்மா அறிந்ததும் அறியாததும் பகுதி 3 பற்றி பேச வருகிறார். பிறகு இரவு 7:30 தியானம் நடைபெறும். 8 மணிக்கு பூர்ணம் சர்மா மாஸ்டர் UK-யில் இருந்து வந்து சேர் யோகா சொல்லித்தர வருகிறார். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. அடுத்து நிர்மலா ருத்ரகுமாரன் அம்மா, அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. தங்கி சுபசுதா மாஸ்டர், எல்லாருக்கும் நண்பார்ந்த வணக்கம். சரோ அம்மா, இன்றைக்கு நீங்க நல்ல ஒரு கவிதையை தேடி எடுத்திருக்கிறீங்க. கண்ணதாசன் பாடல்களையும் கதைகளையும் நல்ல வடிவாக விளக்கி கொண்டிருந்தீங்க. எல்லாருக்குமே கண்ணதாசன் பாடல்கள் பிடிக்கும். திரும்பியும் வாங்க, இன்னொருக்கா வந்து அடுத்த முறையும் வந்து எங்களுக்கு இன்னொரு கதையில சொல்லுங்க எங்களுக்கு. நன்றி அம்மா. நன்றி, நன்றி, நன்றி அம்மா. அடுத்து ஜெர்மனியில இருந்து கலைவாணி அம்மா பேசுங்கம்மா. நன்றி சிவமோகன் மாஸ்டர், அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சரோசுந்தரலிங்கம் மாஸ்டர், உங்களுடைய தமிழையும் அறிவையும் நான் போற்றுகின்றேன். சிறப்பான நிகழ்ச்சி நடத்தியிருந்தீர்கள். இந்த நீங்கள் கூறியது போல பாவலர் முதல் பாமரர் முதல் பாவலர் வரையும் ரசிக்கக்கூடிய பாடல்களை கண்ணதாசன் எழுதி தந்த. அது மட்டுமில்ல, இலக்கியங்களுக்குள்ள புகுந்து விளையாடுவர். மற்றது புராண கதைகள் போன்றவற்றுக்கும் அவற்றை எல்லாம் வைத்து அவருடைய வரிகள், அதாவது அவருடைய கவி வரிகள் அமைந்திருக்கும். அது மட்டுமில்ல, தத்துவ பாடல்கள் எல்லோருக்கும் அந்த சோக பாடல், தத்துவ பாடல்களுக்குள்ள எல்லோரும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள், அந்த உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேணும் இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது.
அவள் காலங்களில் அவர் வசந்தம் நினைக்கிறவருடைய முதல் பாடலாக. ஆனா அவர் சொல்லுகிறார் அந்த பாடல் சொந்தம் தன் டாக்டர் சரஸ் சொல்லுவனாதன் பாடி அம்மா காட்டிட்டா பேசுங்க. பாடி காட்டிட்டா நீங்க இப்ப பாட காலங்களில் போறீங்க, வெயிட் பண்ணுங்க, வார நீங்க காலங்களில் அவள் வசந்தம் பாடல் அவருடைய அந்த தன் மனைவியை வைத்துத்தான் தான் பாடியதாக அந்த கவிதை எழுதினாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த காலங்களில் வசந்தம் இந்த ரமணன் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியிருந்தார். நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் கேட்டு ரசிப்பேன். அவர் அந்த எப்படி எந்தெந்த சூழ்நிலையில அந்த பாடல்களை எழுதியிருக்கிறார் என்றதெல்லாம். அவருடைய கண்ணதாசனுக்கு விருப்பமான தெய்வமே கண்ணன் தான். என்ன கண்ணனுக்கான பாடல்கள் நிறையவே எழுதியிருக்கிறார். அதுல இன்னும் ஒன்று அந்த அவர் வந்து அந்த இசையமைக்கிறவர்கள் வந்து அவரை எடை போடுவது போல, அதாவது குன்னக்குடி ஒரு முறை அவரை எடை போட்டார். தான் ஒரு இசைக்கலைஞன் என்றபடியா, அவர் ஒரு கர்நாடக இசைக்கலைஞன் என்றபடியா தன்னுடைய இசைக்கு அவரால் பாடல் எழுத முடியுமா என்று ஒரு சவாலாக நினைத்து போட்டிருந்தாராம். அதுலதான் அந்த மருதமலை மாமணிக்கு கவிதை அவர் இசை கொடுத்தவர். ஆமா, அப்போது கொடுக்கல அவர் நினைச்சது அவர் திணறுவார் நினைச்சவர். ஆனா ஏனென்றால் அந்த பாடலை நீங்க கேட்டா தெரியும், ஒவ்வொரு பந்தியும் ஒவ்வொரு ராகத்துல ஒவ்வொரு மெட்டில ஒவ்வொரு நடையில வரும். அப்படியெல்லாம் நடையெல்லாம் மாத்தி கொடுத்திருக்கார் குன்னக்குடி. ஆனா எல்லாத்துக்கும் அவர் அது பாடலை எழுதி முடிச்சார். அந்த அவற்றை கெட்டித்தனம் அவரை பற்றி அவரை போற்றாமல் இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நல்ல வடிவாக நான் பேச நினைப்பது எல்லாம் ஆறுமனமே எல்லாம் அந்த பாடல்கள் எல்லாம் பாடி காட்டி அந்த நல்ல விளக்கத்தோட நிகழ்ச்சியை தந்திருந்தீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களையும் நாங்கள் போற்றுகிறோம். நன்றி. நன்றி கலைவாணி அம்மா. அடுத்து ஞானா ஜோகராஜ் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். ஸ்பெஷலி சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர், நீங்க அன்றைக்கு பாடின பாட்டுகள் எல்லாம் வடிவா செலக்ட் பண்ணி பாடி இருக்கிறீங்க. ஆனால் உண்மையாக நான் சொல்றதுன்னா, நீங்க பாடும் பொழுது அந்த ஃபீலிங்கே உங்களுக்குள்ள வரக்கூடியதாகவும் நாங்கள் அதை பார்த்து அனுபவத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்த முறையும் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இப்படி ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஜாலிதான். நன்றிதான், நன்றி. நல்ல அருமையான நிகழ்ச்சி. சரோமா, நீங்க அழகாக பாடி இருந்தீங்க. உங்களோட குரல் வளம் நான் நினைக்கிறேன் இப்ப வர வர நல்ல மெருகேறி போகிறது. அந்த குரலுக்கு நல்ல ஒரு அம்சமான ஒரு தன்மை அந்த குரலுக்கு வந்திருக்கிறது. எல்லாராலையும் பாட முடியாது இந்த வயது இல்ல. நீங்க இவ்வளவு அழகா பாடி இருக்கிறீங்க. சுதி சுத்தமா, தாள சுத்தமா, மற்றது உங்களோட சொற்கள் பிசகாமல் அருமையாக இருந்தது. கண்ணதாசனை பற்றி சொல்ல போனா நிறைய இருக்குது. என்னடா நான் நினைக்கிறேன், நான் பல்கலைக்கழகத்துல படித்த காலத்துலதான் இதுக்கு முந்தின பாடல்கள் கொஞ்சம் இந்த காலங்களில் அவள் வசந்தம் அது எப்போதுமே இருக்கும். எல்லா அவேளைகள்லையும் எல்லா மேடைகள்லையும் அதை பாடுவார்கள். மற்றது அந்த பாடசாலையை விட்டு பிரிந்து செல்கின்ற அந்த பாடல், அதாவது பசுமை நிறைந்த நினைவுகள், அது இந்த ஜெஃப்னா யூனிவர்சிட்டியை போட்டு ஒவ்வொரு நாளும் அடிச்சு திண்டு கொண்டே போவாங்க. ஒரு மரத்துக்குள்ளேயே அந்த சத்தம் தான் கேட்கும், லைப்ரரிக்கையும் அந்த சத்தம் தான் கேட்கும், லேபுக்கு போனாலும் அதான் கேட்கும், அந்த வாக்கிங்கால நடந்து போனா கூட அதான் கேட்கும். பொண்டுக்குள்ள அறையும் தள்ளி விட்டு போட்டும் அதைத்தான் பாடுவாங்க. நண்டு தள்ளி போடுவாங்க, யாரையாவது பிடிச்சிது பொண்டுல தள்ளி போட்டு பார்த்தா அந்த பாட்டைத்தான் பாடுவான்னு வேற ஒன்றும் பாட மாட்டாங்க. அவ்வளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் அது அழகாக பாடப்பட்டது. எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பாடல். நான் இப்போ ஒரு வேண்டுகோள் விடுறேன், சரஸ் சிவலோகநாதனமா ஹம்மிங் செய்தீங்க ஒரு பாடலையாவது. ஐயோ, எனக்கு குரலே இப்ப வராது. நல்லா பாடுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. நான் போய் சொல்லல, எல்லாத்தையும் கேளுங்க. ஆனந்தியமா பாடினவல்ல. எனக்கு பாடல்கள் சரியான விருப்பம். இப்ப இந்த சூப்பர் சிங்கர் சரிகமாண்டா நான் விடுறதே இல்லை. அடுத்து பாட்டு போட்டியில எல்லாம் கண்ணதாசன் பாட்டுகள் நிறைய பாடினோம். அது ஒரே பாட்டுல மூழ்கி கொண்டே இருக்கிறேன் நான். எனக்கு முழு பாட்டும் பாடவும் இல்லை, சும்மா அந்த இதுகள் டியூனுகள் பெருமொழியே அந்த நன்றாயிருக்குது. இப்ப நான் விட போறேன் 2-3 பேரை. கலைவாணி. துணை தந்தேன் முருகனிடம், இது கரம் நீட்டி வரம் கேட்டே
அந்த மன்னவன் என்னருள் மலர் மலர்ந்தான் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளன் வேன் முருகனிடம் அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை அந்த அண்ணலே தந்து வைத்தார் ஆறுதலை இவ்விடம் இவர் தந்த இன்ப நிலை கண்டு என்னுடன் நான் கண்டேன் ஆறுதலை சரவண நீராடி துணை தந்தருளன் வேன் முருகனிடம் நல்லவரன்றும் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே நல்ல இடம் நான் தேடி வந்தேன் அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளன் வேன் முருகனிடம். கண்ணதாசன் புத்தகம் கையில இருக்கு.